ஹாய் ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு ராஜா டெக் சேனல். இந்த ஒரு வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, அதாவது யூடியூப்பில் குறிப்பிட்டு உங்களுடைய சேனலுடைய மானிட்டைசேஷன் ரிஜெக்ட் ஆனாலோ, நீங்கள் அப்ளை பண்ணும்போது ரிஜெக்ட் ஆனாலோ, அப்படி இல்லை ஜஸ்ட்டு சஸ்பெண்ட் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னாலோ, அதை நீங்கள் சால்வ் பண்ணுற விதமாக, அதுவும் யூடியூப் தரப்பில் ஏதோ மிஸ்டேக் இருக்குது, ஜஸ்ட்டு வந்து நம்ம கரெக்டாக தான் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற ஒரு கான்ஃபிடென்ட் இருக்குன்னா, ஜஸ்ட்டு நம்ம ஒரு வீடியோவாக சென்ட் பண்ணலாம். உங்களுக்கு வந்து அந்த ஒரு வீடியோவில் கண்டிப்பாக வந்து அந்த சப்டைட்டில், அது இங்கிலீஷ் சப்டைட்டில் வந்து கண்டிப்பாக இருக்கணும். ஸோ ஒரு வீடியோவாக நீங்கள் மேக் பண்ணி எக்ஸ்ப்ளனேஷன் வந்து கொடுக்கலாம். அது வாய்ஸ் ஓவராகவும் இருக்கலாம், ஃபேஸ் கேமாக வேணாலும் இருக்கலாம். பட் இந்த ஒரு ஆப்ஷன் மூலிமா நீங்கள் வந்து கொடுக்கலாம். லைக் உங்களுக்கு வந்து ஒரு வேளை இது மிஸ்டேக்கான நடந்திருக்கும் அப்படின்னு தோணுச்சுன்னா அதற்கான கிளியரான விளக்கம் கொடுத்து ஒரு வீடியோ மேக் பண்ணி அதை வந்து எப்படி கொடுக்கறது அப்படிங்கிறத டீட்டெயிலாக பார்க்கலாம். அதே மாதிரி அதுக்கு கொடுத்துருக்கக்கூடிய இன்ஸ்ட்ரக்ஷனையும் இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாகவே பார்க்கலாம். ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த மாதிரி அப்ளை பண்ணும்போது அந்த ஒரு வீடியோவில் வந்து நீங்கள் வந்து அப்பீல் பண்ணும்போது ஜஸ்ட் அவங்க வந்து கன்ஃபர்மேஷன் பண்ணிட்டோம், எல்லாமே கரெக்ட் தான், நாங்கள் தான் மிஸ்டேக்னா பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அகைன் வந்து ரீஅப்ரூவ் பண்ணிடுவாங்க ஒரு வித்தின் 30 டேஸ்க்குள்ளேயே அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ ஜஸ்ட் வந்து நீங்கள் உங்களுடைய மானிட்டைசேஷன் டேப்பில் போகும்போது அதில் இந்த மாதிரி தான் ஷோ ஆகும். என்ன இஷ்யூ அப்படிங்கிறது இருக்கும், உங்களுக்கு எதனால் ரிஜெக்ட் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி இல்லை சஸ்பெண்ட் ஆச்சுனாலும் அதற்கான ரீசன் வந்து இருந்திருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் 1 ஆப்ஷன் 2 இருக்கும். ஆப்ஷன் 1ல் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அப்பீல் ஆப்ஷன் வந்து இருக்கும். ஸோ அதில் வந்து ஸ்டார்ட் அப்பீல் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ண உடனே 2 விஷயங்கள் கொடுத்துருப்பாங்க. ஃபர்ஸ்ட் வந்து அந்த வீடியோ கிரியேட் பண்ணணும், அதற்கான இன்ஸ்ட்ரக்ஷன், அண்ட் ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா யூஆர்எல், வீடியோ யூஆர்எல் ஜஸ்ட் கொடுத்துக்கலாம். அந்த வீடியோவை அன்லிஸ்டடில் வச்சுக்கணும். முக்கியமாக அந்த ஒரு வீடியோ வந்து உங்களுடைய குறிப்பிட்ட இந்த ரிஜெக்ட் ஆனது பார்த்தீங்களா, சஸ்பெண்ட் ஆனதோ ரிஜெக்ட் ஆனதோ அந்த ஒரு சேனலில் இருந்து இருக்கணும். ஸோ அந்த ஒரு வீடியோ வந்து அதில் போட்டு அன்லிஸ்டடில் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி பண்ணதுக்கப்புறம் நெக்ஸ்ட் சப்மிட் பண்ண உடனே இந்த மாதிரி இருக்கும், யுவர் அப்பீல் ஹேஸ் பீன் சப்மிட்டட் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஸோ ஜஸ்ட் வந்து அதுக்கு அடுத்த ப்ரொசீஜர் போகும்போது யுவர் அப்பீல் இஸ் அண்டர் ரிவ்யூன்னு இருக்கும். ஒரு 14 நாட்களுக்குள்ள உங்களுக்கு வந்து என்ன விஷயங்கள் இருக்குது அப்படிங்கிறது, லைக் வந்து அப்ரூவ் ஆயிருச்சா இல்லை என்ன விஷயங்கள் அப்படிங்கிறத டீட்டெயிலாக உங்களுக்கு வந்து சென்ட் பண்ணுவாங்க. ஸோ அதை மட்டும் புரிஞ்சுக்கோங்க. ஜஸ்ட்டு இதுக்கான சின்ன சின்ன விஷயங்கள் வந்து நீங்கள் கண்டிப்பாக இன்க்ளூடாக பண்ணியிருக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து இப்போ வந்து டீட்டெயிலாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டாக வந்து வீடியோ மட்டும் தான் இருக்கணும். டிஸ்கிரிப்ஷனில் எக்ஸ்ட்ரா டீட்டெயில்ஸ்லாம் நீங்கள் ஆட் பண்ணக்கூடாது. அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா லெஸ் தென் 5 மினிட்ஸ், நீங்கள் வந்து 6 மினிட்ஸ் 7 மினிட்ஸ்னு லென்த்தாலாம் போகக்கூடாது, லெஸ் தென் 5 மினிட்ஸில் இருக்கணும். அதுக்கடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா அந்த வீடியோ வந்து கண்டிப்பாக வந்து அன்லிஸ்டடில் இருக்கணும். ஸோ அதுக்கடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு அன்லிஸ்டட் பண்ண வீடியோவும் நீங்கள் ரிஜெக்ட் பண்ணுற அந்த சஸ்பெண்ட் ஆன அந்த ஒரு சேனலில் வந்து வீடியோ வந்து அப்லோட் பண்ணியிருக்கணும். ஸோ அதையும் புரிஞ்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் கண்டிப்பாக வந்து அந்த ஒரு வீடியோ நீங்கள் அப்பீல் பண்ணக்கூடிய வீடியோ வந்து இங்கிலீஷ் சப்டைட்டில்ஸ் கண்டிப்பாக வந்து ஆட் பண்ணுங்கள், கிளியராக புரியறதுக்காக. வாய்ஸ் ஓவர் கொடுத்து கூட பண்ணலாம், நீங்கள் ஃபேஸ் கேம் பண்ணுங்கிறது கிடையாது. ஸோ அதையும் புரிஞ்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம், நீங்கள் வந்து இந்த மாதிரி அப்பீல் பண்ணக்கூடிய ஆப்ஷன் வந்து குறிப்பிட்டு உங்களுக்கு வந்து 7 டேஸ் தான் இருக்கும் அந்த ஒரு ரிவ்யூ டிசிஷன் வந்ததுக்கப்புறம். ஸோ அதையும் புரிஞ்சுக்கோங்க. ரிவ்யூ டிசிஷன் வந்ததுக்கப்புறம் அதில் வந்து அப்பீல் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் மஸ்ட்டு இந்த டேட்டுக்குள்ளே அப்பீல் பண்ணுங்கள் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்கோம். ஸோ அதையும் நோட் பண்ணிக்கோங்க, இது முக்கியமான ஒன்று. ஸோ இந்த மாதிரி தான் சின்ன சின்ன ப்ரொசீஜர்ஸ் எல்லாத்தையுமே ஃபாலோ பண்ணி பேசிக்காக நீங்கள் வந்து அப்பீல் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இது வந்து ஒரு எக்ஸ்ட்ரா ப்ரொசீஜர் தான். நம்ம வந்து ஒரு வேளை மிஸ்டேக்னா இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் திருத்தி அவங்க வந்து கரெக்டாக அப்ரூவ் பண்ணுறதுக்கு இது ஒரு சான்ஸாக இருக்கும். ஸோ இந்த ஒரு வீடியோவில் தான் கைஸ், இந்த ஒரு வீடியோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும், உங்களுக்கு கிளியராக புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். இந்த ஒரு வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள், மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான் கைஸ் இந்த ஒரு வீடியோ. தேங்க்யூ ஸோ மச்.